முக்கிய செய்தி. அமைச்சர் பொன்முடி விடுதலை ரத்து என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சர் பொன்முடியை விசாரணை நீதிமன்றம் விடுதலை செய்தது செல்லாது என உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பொன்முடியை விசாரணை நீதிமன்றம் விடுதலை செய்தது செல்லாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோரை விடுதலை செய்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்ற உத்தரவு செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் வழங்குவது தொடர்பாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தண்டனை விவரங்கள் வழங்குவதற்காக டிசம்பர் 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் அல்லது காணொலி காட்சி மூலமாக அவர் ஆஜராக வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2016ஆம் ஆண்டு பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோரை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கடந்த 2017ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கில் இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பில் விசாரணை நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோரை விடுதலை செய்த அந்த தீர்ப்பு என்பது ரத்து செய்யப்படுவதாகவும் விசாரணை நீதிமன்றம் சொத்துக்கள் மதிப்பீடு செய்ததில் முறையாக செய்யவில்லை என்பதை உயர்நீதிமன்றம் ஏற்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்பதாகவும் சம்பந்தப்பட்ட அந்த காலத்தில் 2006 முதல் 2011ஆம் ஆண்டு காலங்கள் வரை வருமானத்திற்கு அதிகமாக 64.90% சுமார் 65% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய விசாரணையின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய மேல்முறையீட்டு மனுவை ஏற்பதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வருமானத்திற்கான காரணங்களை முறையாக வருமான வரித்துறை கணக்குகள் மற்றும் விசாரணை நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்யவில்லை என்பதை மேல்முறையீட்டு காலத்தில் நாங்கள் கண்டுபிடித்ததற்காக நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். எனவே விசாரணை நீதிமன்றம் விடுதலை செய்யப்பட்ட அந்த தீர்ப்பை ரத்து செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கின் வருகிற 21ஆம் தேதி அன்று காலை 10:30 மணிக்கு பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் தண்டனை விவரங்கள் என்ன என்பது தொடர்பாக அன்று அறிவிப்பதாகவும் நீதிபதி தெரிவித்து தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்.